ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. உலக மகளிர் நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் வாமா. டேய் அந்த பொண்ணை என்ன கூப்பிடுற? தூக்கி வைக்கனே. ஓ தூக்கி வைக்கதா? நல்ல வேலைப்பா. கொண்ட உறுப்பினர்கள் தமிழச்சி ரங்கபாண்டி அவர்களே, கலாநிதி வீராசாமி அவர்களே, கனிமொழி சோமு அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களே, மகளிர் ஆணையத்தினுடைய தலைவர் திருமதி குமாரி அவர்களே, தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களே, லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. என்னுடைய பாசத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய மகளிர் சுய உதவிக் குழுவை சார்ந்திருக்கக்கூடிய தாய்மார்களே, சகோதரிகளே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களே, காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். பெண்கள் இல்லாம ஆண்கள் இல்லை என்பதை உணர்ந்த ஆண்கள் நாங்கள் என்பதால உங்களோட சேர்ந்து உலக மகளிர் நாள் விழாவில் கலந்து கொண்டிருக்கிறோம். அந்த பொண்ணை கைய பிடிச்சு இழுத்தியா? என்ன கைய பிடிச்சு இழுத்தியா? பொண்ணை கைய பிடிச்சு இழுத்தியாப்பா? என்ன கைய பிடிச்சு இழுத்தியாப்பா? என் தம்பி பக்கத்தூர் பொண்ணை கைய பிடிச்சு இழுத்தியா? என்ன கைய பிடிச்சு இழுத்தியா? ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கு வாக்கியா சண்டை இருக்கு. என்ன வாக்கிய சண்டை இருக்கு? ஏய் நான் சரியா பேசுறேன்? சரியா தான் இருக்கு. சரி சரி. இப்ப நீ கைய பிடிச்சு இழுத்ததுனால புதுசா தகராறு வந்தார். நம்ம திராவிட மாடல் ஆட்சியில புதுமை பெண் விடியல் பயணம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை. மலையே மலையே உன்னைய பார்த்து அவங்க லவ் பத்தி சொன்னான். அந்த லவ் பூரா ஓகே ஆரும்னு பேசிக்கிறாங்க. அதனால நான் யாரா லவ் பண்றேன்னு அவட சொல்லிடுறேன். பலசர கடைக்காரன் பொண்டாட்டி பார்வதி கை லவ் யூ, சலூன் கடைக்காரன் பொண்டாட்டி சரஸ்வதி கை லவ் யூ, என்ன டீச்சிங் பண்ண டீச்சர் கை லவ் யூ, புரோக்கர் பொண்டாட்டி புஷ்பலராவ் கை லவ் யூ, அக்கிரகாரத்தை அகிலாண்டது கை லவ் யூ. இந்த லவ் பூரா ஓகே ஆயிருச்சுன்னா அம்பிடிச்சிருக்கி நேரம் இங்க கூட்டி வந்து ஒட்டு மொத்தமா மொட்டை அடிச்சு விட்டு அந்த முடிய பூரா உனக்கு காணிக்காட்டுறேன். நம்ம திராவிட மாடல் ஆட்சியில புதுமை பெண் விடியல் பயணம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை, மகளிர் சுய உதவி குழுவினரை மக்களே தேடி மருத்துவம், முதலமைச்சருடைய காலை உணவு திட்டங்கள்ல பங்கு பெற வச்சிருக்கிறோம். இருந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நீ ஆசிரியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளாகட்டும், அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளாகட்டும், அல்லது தொழிலாளர்களுக்கு நீ கொடுத்த வாக்குறுதிகளாகட்டும், இதையெல்லாம் ஏன் காற்றில் பறக்க விட்டார்? உள்ளாட்சியில பெண்களை அதிகாரமிக்கவர்களாக உயர்த்த 50 விழுக்காடு பெண்களுக்கு ஒதுக்கீடு வழங்கணும். அதுல வெற்றி பெற்றதில்ல 70 விழுக்காட்டுக்கும் மேற்பட்டவர்கள் சுய உதவி குழு மகளிர் தான். பாதுகாப்பே கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு குடி அதிகமாயிடுச்சு, கஞ்சா அதிகமாயிடுச்சு, போதையில் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னா அவனுங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. தெரியாம தான் அதை எதுவும் பண்ணுறானுங்க. திராவிட இயக்கத்துக்கு ஆதி விதையான நீதி கட்சி ஆட்சியில தான் பெண்களுக்கு முதலா வாக்குரிமை தரப்பட்டுச்சு. பெரியார் வழித்தடத்தில் வந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக நிறைவேற்றினார். திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன், என்னை நீங்கள் என்ன செய்தாலும் தாங்கிக் கொள்வேன், என்னை அடித்தாலும் தாங்கிக் கொள்வேன். என் கண்மணிகள் யார் மீது துரும்புபட நான் சம்மதிக்க மாட்டேன். வினையை விதைக்காதீர்கள், மொத்தமாக அறுவடை செய்வீர்கள். நான் எங்கே போனாலும் அங்கே கூடுற கூட்டத்தில் அதிகம் இருக்கிறது பெண்கள் தான். பெண்களின் உரிமையை எல்லா தளங்களையும் உறுதி செய்கிற ஆட்சியா, கோரிக்கைகளை வைக்காமலே நிறைவேற்றுகிற ஆட்சியா நம்ம திராவிட மாடல் ஆட்சி இருக்குன்னு நீங்க பாராட்டுறீங்க. பஸ் ஓட்டாம அப்படியே நிறுத்திட்டு அந்த ஆளுங்களை இறக்குங்க அப்படின்னா என்னமா பெரிய மயிறு மாதிரி பேசுற? பொம்பளை பசங்க பொம்பளைங்களுக்கு ஃப்ரீயா பஸ் விட்டாங்க, திமுறா அவங்களுக்கு அப்படின்னு கேக்குறானுங்க. அந்த குடிகாரனுங்க கேக்குறானுங்க, திமுறா. சிறப்பு மிகு விழாவில் 1000 மகளிர் சுய உதவி குழு சகோதரிகளுக்கு நான் அடையாள அட்டைகளை வழங்கி இருக்கிறேன். அப்படின்னா எதிர்காலத்துல அவர் தான் எங்க முதலாளியா? சம்பள உயர்வு அவர்கிட்டயே கேட்டுக்கலாமா? சம்பளத்தை 1000 ஆக்க சொன்னீங்கல்ல, அவர் 2000 கொடுக்க சொல்லிட்டாரு. அப்படின்னா ஸ்கூலோட செட்டப்பே மாற போகுதா? ஆமா. தமிழ்நாடு முழுவதும் 34,073 சுய உதவி குழுக்களை சேர்ந்த
4,42,949 மகளிருக்கு 3,190 கோடி ரூபாய் வங்கிக் கடன் இணைப்புகளை வழங்கியிருக்கேன். முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் பற்றி சொல்லும் போது, வைக்க வேண்டிய இடத்துல வச்சு, கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்து, பாதுகாக்க வேண்டிய இடத்துல பாதுகாக்கிற அமைப்பா இருக்கிறதுனாலதான் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் புழங்குகிற இயக்கமா மாறி இருக்குன்னு சொன்னார். ஏங்க இது சிரிச்சுக்கிட்டு சொல்றேன்னு வெளியே ரொம்ப சீரியஸா இருக்குங்க. திட்டங்களை விலைக்கு கலை நிகழ்ச்சியா நடத்தி காண்பிச்சாங்களா, சிறப்பிச்சாங்களா. ஏதோ ஒரு சிறப்பான சினிமா பார்த்த மகிழ்ச்சி எனக்கு வந்துச்சு. தொழிலாளர் நலத்துறையின் சார்பில் உதவி பெறக்கூடிய 50 மகளிர் ஆகிய எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இருந்தீங்க நீங்க எல்லாம் ஆரம்பத்திலே என் கூட இருந்திருந்தா ஒருத்தன் என்னை அடிச்சிருக்க முடியுமா? இல்லாதனாலதானடா அம்புட்டு அடி. உங்களால எனக்கு ஒரு விடிவு காலம். மகளிர் தங்களுடைய உரிமைகளை போராடி வென்றெடுத்த தினம். உங்களுடைய மன வலிமையும் ஆளுமை திறனையும் நினைச்சு நிறைவேற்ற ஊக்கத்தையும் பார்க்கும்போது நான் பெருமிதம் அடைகிறேன். சத்தியமா சொல்றேன் சார், வெள்ளக்காரன் நம்ம நாட்டை விட்டு போயிட்டான் சொல்றாங்க சார். அது சுத்த போய். பெண்கள் நமக்காக தியாகம் செய்ய பிறக்கல. அவங்களும் நம்மை போலவே எல்லா உரிமையும் கொண்ட சக மனிதர்னு எண்ணமும் எல்லோருக்கும் தோன்றணும். அரசியல்ல வேலை பார்க்கிற இடத்துல எல்லா இடங்கள்லயும் உரிய மதிப்பும் மரியாதையும் பாதுகாப்பும் அவர்களுக்கு வழங்கணும். தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அது கொடுக்குறாப்புல ஏன் இது மாதிரி நடக்குது? கவர்மெண்ட் அந்த தண்டனை கொடுக்குறாப்புல இருந்தா ஏன் இது மாதிரி நடக்குது? மகளிர் உரிமை தொகையால பெண்கள் தங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறாங்க. அது ஆண்களையும் சேர்த்து தான் நலச்சடைய செய்யும். உங்களுக்கானது என்று உங்கள் சாதனைகள் தொடரட்டும், தொடரட்டும், தொடரட்டும். நன்றி. நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. ரொம்ப நன்றி. எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி.